திருமணமான கொஞ்ச நாள்லயே கருத்தரிக்கிறாங்க காந்தாரி. ஆனா அவங்களுக்கு 10 மாசம் கடந்தும் குழந்தைகளே பிறக்கல. அதற்குள்ள வனவாசம் போன பாண்டவுக்கும் குந்திக்கும் யுதிஷ்டன் பிறந்துட்டாருங்கிற செய்தி நாட்டுக்கு வருது. இத கேட்ட துருதராஷ்டிரன் காந்தாரி மேல ரொம்ப கோவப்படுறாரு. இதனால ஒரு இரும்பு தடி எடுத்து தான் வயிற்றுலயே அடிச்சுக்கிறாங்க காந்தாரி. சதை பிண்டங்களா குழந்தைகள் வந்து விடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த வியாசகர் பிண்டங்களை 100 உருண்டைகளா உருட்டி கூட ஒரு சின்ன உருண்டையும் உருட்டி பசுனை ஜாடியில போடுறாரு. உரிய நேரத்துல துரியோதனன் பிறக்கிறாரு. தொடர்ந்து 100 ஜாடிகளில் இருந்தும் குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஒரே பிரசவத்துல 100 குழந்தைகள் பிறந்த மாதிரி ஒரே போர்ல தன்னோட 100 குழந்தைகளையும் இழக்கிறாங்க காந்தாரி. இந்த இழப்ப தாங்க முடியாம கிருஷ்ணரோட வம்சமே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாபாங்கன்னு சாபம் கொடுத்தாங்க. அந்த சாபத்தை கொடுத்ததற்காக கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளான காந்தாரி தன் கணவரோட வனவாசம் போறாங்க. கூடவே குந்தி நானும் வரேன்னு போறாங்க. இவங்க எல்லாரும் வனவாசத்துல இருக்கும்போது காட்டுல காட்டுத்தீ ஏற்படுது. அதற்கு கை கூப்பி மூவரும் நெருப்புக்கு இரையாகி இறந்தும் போறாங்க.